வணக்கம் மக்களே. நான் விக்னேஷ் வினோத். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி கடவுள் யார், ஹூஸ் இஸ் காட் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு அது தெளிவாக சொல்ல பார்க்குறேன். இது என்னென்னா, இது இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறது நம்ம திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னது. இது நானா எந்த விதத்துலேயும் என்னுடைய கற்பனையிலையும் நானாக எந்த விதத்திலும் சொல்லலை. ஏன்னா இதை நான் சொல்ல போகிறது கொஞ்சம் அந்த திருமூலர் எழுதி வச்சுருக்க அந்த இதை நோட் பண்ணி எழுதி வச்சு தான் நான் அந்த மந்திரத்தை சொல்லும்போது மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து சொல்லுவேன். எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அவங்க எழுதி வச்சது குத்தம் இல்லை, என் வாயில் அவ்வளோதான் தமிழ் வாழுது. இன்னும் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. அப்போது சில இடங்களில் தவறாக இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளணும், மன்னிக்கணும். ஏன்னா இதை திருமூல எழுதி வச்சதை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. படித்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் தவறாக எடுத்துக்கிட வேணாம். ஏன்னா ஆன்மீகம் பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க. இப்போ அவங்க இதை பார்க்கும்போது, இந்த வீடியோவை பார்க்கும்போது, என்னடா இப்படி பேசுகிறானே, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய எழுதி வச்சது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகலாம், அது தவிர. ஆனால் இதை சொல்லணும் ஏன்னா எனக்கு கடவுள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒரு சில இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதிலேருந்து நம்ம திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னது தான் கடவுள் யார் அப்படிங்கிறது தான் இதோடைய தலைப்பு. கடவுள் யார், தமிழர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. கடவுளை நான் பார்த்ததில்லை, ஆனால் நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் உணர்ந்தது. அதுபோக நம் சித்தர்களும் ஞானிகளும் நம் முன்னோர்களும் பார்த்திங்கன்னா சொன்னது உண்டு. அவர்கள் கடவுளை பார்த்தது உண்டு. ஏன் நம்ம 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் வேறு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வடலூரில் இருக்கிற வள்ளலார் ஐயா அவர்கள் பார்த்துருக்குறாங்க. அடுத்து இன்னொரு 4-5 பேர் பார்த்துருக்குறாங்க. யாருன்னா வள்ளலார் ஐயா அவர்கள், ஒரு 5 பேர் உண்டு. டக்குன்னு பேர் வர மாட்டேக்கு, கொஞ்சம் மன்னிக்கணும். ஏன்னா அவர்கள் பேர் சொல்லும்போது தவறாக சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன்னா இந்த 20ஆம் நூற்றாண்டுலேயே அவங்க பார்த்துருக்குறாங்க, கடவுளை பார்த்துருக்குறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியும்னா நமக்கு அது தந்தாப்பில் நமக்கு பக்குவம் வேணும், அதுக்கு உண்டான உழைப்பு வேணும். அதுக்காண்டினா நம்ம போய் தவம் செய்யணும், இல்லை குடும்பத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு நிலையான மனசு, நிலையான எண்ணங்கள், மற்றவங்களை தாழ்த்தியோ மற்றவங்களை குறைச்சியோ பேசக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்துடணும். நம்மளை விட மேலே உள்ளவங்க யாரும் கிடையாது, நம்மளை உள்ள கீழே யாரும் கிடையாது, எல்லாமே சமங்கிற ஒரு மனநிலை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த எண்ணங்களை அந்த பக்குவங்களை நமக்கு கொண்டு வந்துக்கிட்டாலே நம்ம கடவுளை ஓரளவுக்கு உணரலாம். ஆனால் கடவுளை பார்க்குறது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வள்ளலார் அவர்கள் மாதிரி அவரெல்லாம் பெரிய அந்த ஆன்மாலாம் முன்னேற்றம் அடைந்த ஆன்மா. அவங்களாம் அவ்வளவு இதுக்கு அது நினச்சாலே நம்ம அதுக்கு கால் தூசி கூட ஆக மாட்டோம். என்ன சொல்லணும்? சரி, ரைட்டு. அது நம்ம எப்படி வாரம் வாங்கி வந்திருக்கோன்னு தெரியல. சரி, பார்ப்போம். இப்போ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அதை பார்த்து தான் நான் படிக்க போகிறேன். அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அர்த்தமே பார்த்திங்கனாலும் சில இதுகள் தப்பாக போடாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ திருமந்திரத்தில் பார்த்திங்கன்னா, சீவன் என வேறில்லை, சிவனாரே அருகிலார், சிவனாரே அறிந்த பின், சீவனைட்டு இருப்பாரே. இது என்னென்னா திருமந்திரத்தில் 1993 அதில் எழுதியிருக்குது. இது திருமூலர் ஐயா அவங்க சித்தர் எழுதியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாங்க.
நம்மளுடைய எண்ணங்கள்லேயும் நம்மளுடைய இதுக்கு நம்ம ஆன்மாங்கிறத வந்து அடுத்த வரியில் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம சீவன் என சிவன் அப்படின்னா நம்மளுடைய ஜீவன், அப்போ சிவன் அப்படிங்கும்போது திருமூலரையா அதைத்தான் சொல்கிறாங்க. நம்மளுடைய சீவன் தான் சிவன், அந்த சீவனுக்குள்ளே சிவனும் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து வேறு எந்த இடத்துலையும் வந்து நம்ம இதை பிரித்து பார்க்கவே, நமக்குள்ளே தான் இருக்கிறார். அதே திருமூலர் தான் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஊன் உடம்பு ஆலயம் மறந்து போச்சு, அதுக்கு ஒன்று அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாப்புல. அது டக்குன்னு வர நேரத்தில் யாரும் மாட்டேங்க. அப்போ நம்ம சீவனுக்குள்ளே தான் சிவனும் இருக்கார். அப்போ கடவுள் வந்து யார் அப்படிங்கிறதுனா நமக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொரு செய்கிற செயலுக்கும் வந்து அவர் சாட்சியாக இருக்கிறார். நம்ம ஒரு கஷ்டத்தில் வந்து பார்த்தோம்னா கடவுளை நம்ம திட்டுறோம் வைக்கிறோம். நம்ம எதுக்கு கடவுளை திட்டுறோம்? நம்ம ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பு செஞ்சதுக்காண்டி இங்கே அனுபவிக்கிறோம். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம நல்லதும் பண்ணியிருப்போம், அந்த நல்லதுக்காண்டி அனுபவிக்க வந்திருக்கிறோம். இப்போ சித்தர்கள் அவங்க என்னென்னா நல்லதும் பண்ண மாட்டாங்க, கெட்டதும் பண்ண மாட்டாங்க. அது கிரெடிட்டு டெபிட்டு, உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா கிரெடிட்டு டெபிட்டு, இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க சித்தர்கள். ஏன்னா அவங்க தான் வந்து போய் சிவனோடு போய் ஒன்றோடு கலந்துருப்பாங்க. இப்போது மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அந்த நல்லது வந்து செய்கிறது கூட வந்து சித்தர்கள் அவங்களுக்கு வந்து அது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி. ஏன்னா அவங்க வந்து இப்போ நல்ல முறையில் சித்தர்கள் வந்து சித்தர்கள்னு வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலங்கள் அப்படி கடவுளை வச்சு நிறைய ஆவாரங்கள் நடக்குது. அதுக்காண்டி இதை சொல்கிறேன் நான். எப்போவுமே வந்து சித்தரும் சரி முனிவர்களும் சரி கடவுளை அவ்வளோ உண்மையாக வணங்குறவங்களும் சரி அதை வெளியில் சொல்லிக்கிட மாட்டாங்க. நான் கடவுளை அப்படி கும்பிட்றேன் செய்கிறேன் அப்படின்னு வெளியில் சொல்லிக்கிறோம். தனக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம செல்லை வச்சு யூடியூப் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். செல்லு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான கடவுளுடைய அனுக்கிரகம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கடவுளை வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம கண்முன்னு அவங்க வந்து நம்ம கர்மாவைத்தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். கடவுளை வந்து திட்டுறாங்க அப்படிங்கிறதுல தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ கடவுளை திட்டுறதுல அவர் வந்து எப்போயுமே கடவுள் வந்து நமக்குள்ளே இருந்து ஒரு சாட்சியாக இருக்கிறார். சரிங்களா? அந்த சாட்சியாக இருந்து நம்ம செய்கிற நன்மை தீமைகளுக்கு வந்து அவருக்கு உண்டான பிரதிபலன். இதில் ஒரு சில கஷ்டங்கள் கடந்து போகுதுன்னா நம்ம கும்பிட்ற தெய்வங்களை வச்சு, அப்போ நமக்குள்ளே இருக்க இன்னொரு கேள்வியும் வரும். நமக்குள்ளே இருக்கிறனா அப்புறம் எதுக்கு கோயிலெல்லாம் கட்டிகிட்ருக்கேன், அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? நமக்குள்ளே உள்ள இதைத்தான் ஒரு இடத்துல வந்து வாரியார் ஐயா சுவாமிகள்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு சிஷியர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான். எதுக்கு இப்போ நமக்குள்ளே தான் சாமி இருக்காங்க, அப்புறம் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி வாரியார் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, பசுவில் வந்து பால் கறக்கணும்னா மடுவை பிடிச்சி தான் கறக்கணும், கொம்பை பிடிச்சி இழுத்தாலோ வாழை பிடிச்சி இழுத்தாலோ வராது. இப்போ உனக்குள்ளே நீ இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனால் கடவுளை நீ அறிய முடியுமோ அந்த இடத்துக்கு போனால் தான் நீ கடவுளை அறிய முடியும். உனக்குள்ளே தான் இருக்குது. நீ தெரிஞ்சுக்கணும், நீ அறியணும்னா கடவுள் இந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்ச அதைத்தான் வந்து அவர் மடுவில் இருந்து பாலை கறந்தாதான் பால் வரும். மற்றபடி கொம்பை பிடிச்சி இழுத்தாலோ வாழை பிடிச்சி இழுத்தாலோ பால் எப்படி வரும் அப்படிங்கிறத வாரியார் சுவாமிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நமக்குள்ளே இருந்தாலும் கோயில்களுங்கிற அப்புறம் ஏன்னா சில பேர் கேட்பாங்கல்ல, அப்போ கோயில் எதுக்கு இருக்குன்னு சொல்லி, அதுக்கு தான் இது வாரியார் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுவும் அவர் சொன்னது தான். ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு இது எதுவுமே வந்து மேக்ஸிமம் 99% நானாக சொல்கிறதில்ல, சில விஷயம் பெரியவங்க சொன்னதை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து இன்னொரு பாடல், மேவிய சீவன் வடிவாவது சொல்லடில் கோவின் அதாவது கோமாதா கோவின் மயிரின்று நூறுடன்
கூறிட்டு மேவிய கூறாது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 இது வந்து திருமந்திரத்தில் 2011 அந்த பாடல் இருக்குது. இதில் என்னென்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய ஆன்மா அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சிவன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ இதில் நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய உயிர் எங்கே இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு பசுவில் இருந்து ஒரு முடியை எடுத்து அதை 100 அதாவது 100 துண்டாக வெட்டு. ஒரு நல்லா பார்த்துக்குங்க, நம்மளுடைய ஆன்மா எந்த அளவுக்கு சிறியது அப்படிங்கிறது இதில் வந்து கடைசியில் உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு கோமாதாவின் முடியை எடுத்து 100 வெட்டி அதிலிருந்து ஒரு துண்டு எடுத்து, முடியில் 100 வெட்டி 100லேருந்து ஒரு துண்டு எடுத்து அதில் வந்து 1000 துண்டாக வெட்டி, இதிலே இல்லாமல் போச்சு, நம்ம கண்ணுக்கே தெரியாது. சரிங்களா? சின்னதாக ஒரு ஆட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 1000 வெட்டி அதை 100,000 வெட்டுனா எந்த அளவுக்கு இருக்குமோ அதுதான் நம்மளுடைய ஆன்மா. மறுபடியும் அந்த இதை சொல்கிறேன். மேவிய சீவன் வடிவாவது சொல்லடில் கோவின் மயிரென்று 100 கூறிட்டு மேவிய கூறாது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001. இதைத்தான் வந்து திருமந்திரத்தை திருமூலர் சொல்லியிருக்கார். அப்போது கண்ணுக்கே நம்மளுடைய ஆன்மா வந்து கண்ணுக்கே தெரியாது. அதுவும் வந்து குறிப்பிட்டு நம்ம ஆன்மா எங்கே இருக்குன்னா, நம்ம நடுப்புருவ மத்தியில் இந்த இடத்துல ஒரு ஊசி வச்சுக்கிடுவோம். இப்போ உச்சந்தலையில் ஒரு ஊசி வச்சுக்கிடுவோம். இந்த 2 ஊசியும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 2 ஊசியும் இந்த உச்சந்தலையில் உள்ள ஊசி இறக்கி இந்த புருவமத்தில் உள்ள ஊசியும் அப்படியே 2யும் அப்படி நேராக அப்படி ஊசியை இறக்கி இப்படி கொண்டு போய்கிட்டே இங்கிட்ட இருக்குது, இங்கிட்ட இப்படி கொண்டு போய்கிட்டே இருந்தோம்னா அந்த 2 முனையும் எந்த இடத்துல மண்டைக்குள்ளே சந்திக்குதோ அங்கே தான் ஆன்மா இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நம்முடைய ஆன்மா அதுலேயும் இன்னொன்று இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, கண்ணுக்கே தெரியாத ஆன்மா, அதுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார். அதாவது சிவன், நம்ம சிவபெருமான் இருக்கார். ஆன்மாக்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறவர் தான். அது வந்து இன்னொரு பாடலில் இருக்குது. அது இன்னொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி ஆரம்பிக்கணும் அதை நான் உங்களுக்கு முன்னுக்கிட்டே சொல்லிடுறேன். நான் அணுவிலும் அணுவினை ஆதிபிரானே அணுவிலும் அணுவினாய் 1000 கூறு இட்டு. இது வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ஆன்மா அவ்வளோ சிறியது, கண்ணுக்கே தெரியாது. இப்போ எங்கிட்டு போய் நம்மளுடைய உயிரை பார்ப்பீங்க? ஏன்னா இதை வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி கூட பண்ணியிருப்பாங்க. உயிர் ஒரு வெளிநாட்டுலாம் பழைய கூகுளெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டவர் வந்து ஒரு டாக்டர் வந்து இதெல்லாம், அதாவது அதை கரெக்டாக வச்சு ஒரு வயசானவங்கள வச்சு உயிர் போனால் அவங்க உயிர் போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்குது, உயிர் போனேன்னு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத சில இதுகள் சொல்லியிருக்காங்க. ஒரு மைக்ரோ அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய வெயிட் குறைஞ்சது அப்படி சொல்லி அந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் நம்ம திருமூலர் ஐயா சித்தர் வந்து எப்போவே வந்து இதை சொல்லியிருக்காங்கன்னா, அப்போது நமக்குள்ளே எப்போவுமே வந்து நம்மளுடைய சீவனுக்குள்ளே சிவன் இருக்கார். அந்த சீவன் வந்து நம்ம நடுப்புருவமத்தில் இருக்குது. அதுவும் எவ்வளோ சிறியதாக இருக்கிறது. அந்த சிறியதுக்குள்ளும் கடவுள் இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய இதை நம்ம உணர்ந்துக்கணும். நான் கடவுள் இருக்காருங்கிறத உணர்ந்துருக்கிறேன். எப்போவுமே என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்குது, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் நடந்திருக்குது. பார்த்ததில்லை, அந்த பாக்கியம் கிடைக்குமாங்கிறது தெரியல. நான் அதுக்குண்டான ஒரு முயற்சிகளை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அதுக்கு நிறைய பக்குவங்கள் வேணும். எதுவுமே உடனே கிடைச்சிடாது இல்லையா? சரி, பார்ப்போம். இது எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த பதிவு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர்த்துக்கு போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போர் அடித்தவங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். சுவாரஸ்யமாக இருக்கிறவங்க வந்து லைக் பண்ணிடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப
சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காட்டாலும் ஏதோ நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, ஏதோ ஒன்று தவறு இருக்கும்ல, அந்த தவறை நம்ம தவறை வந்து சுட்டி காட்ட திருத்திக்கலாம்ல. நம்ம அப்போ அந்த தவறை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கடவுளை பற்றியும் சித்தர்களை பற்றி பேசும்போது சில விஷயங்களை, ஏன்னா நான் நேரத்தை நோட்டை பார்த்து பேசினேன், அது தவறாக இருக்காது, தவறாகவும் இருக்க முடியாது. ஏன்னா காரணம் என்னன்னா சில விஷயங்கள் தப்பாக போய் சேர்ந்துடக்கூடாதுனாலும். ஓகே, வேறு என்ன சுவாரஸ்யமாக இருந்துன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னொரு பதிவில்னா அது ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அணுவிலும் அணுவினாய் ஆதிபுராணே அணுவிலும் அணுவினை 1000 கூறு இட்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு இன்னொன்று இதுலேயும் வந்துச்சுன்னா கடவுள் வேறு தெய்வம் வேறு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது நல்லா ரெண்டு கடவுள் ஒன்று தான், அதை வந்து வார்த்தையாக தானே பிரித்து வச்சுருக்காங்க. இதில் எப்படி வேறு வேறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் வந்து அந்த கடவுளும் தெய்வம், ஏன்னா கடவுளுங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, தெய்வங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் உங்களுக்கு பிரித்து அது எப்படிங்கிறது நான் கண்டிப்பாக அடுத்த பதிவில் சொல்கிறேன். அது வரைக்கும் சந்திப்போம், அடுத்த பதிவில் பார்ப்போம். இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு ஆளுங்கிற பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.